இவர்களுக்கு நோக்கம் விடுதலை புலிகள் மீது தடையை நீக்கிவிட்டால், விடுதலை பிரபாகரன் பயங்கரவாதி தீவிரவாதி இல்லை என்று வந்துவிட்டால், பிரபாகரன் என்ற சொல் தமிழ் தேசியத்தின் பேரெழுச்சி மந்திரமாக இருக்கிறது. பிரபாகரன் படத்தை வைத்தால், பிரபாகரன் பெயரை சொன்னால் தமிழ் இளம் தலைமுறையினர் மாபெரும் எழுச்சியுற்று எழுகிறார்கள். அது சாதி மத உணர்ச்சியை பொசுக்கி சாம்பலாக்குகிறது. தமிழ் தேசியனத்தை ஒன்றிணைக்கிற பெரும் காந்தமாக தமிழன் பிரபாகரன் இருக்கிறார் என்கிற அச்சம். எப்படி இருக்கு பாருங்க. நாம ஆதரித்து பேசுவதாலேயே தடையை நீட்டிக்கிறாங்க. காந்தியை கொன்ற பிறகு 16 மாதங்கள் கூட RSS இயக்கத்தின் மீது தடை வைக்க முடியல. நேரு தடையை நீக்குகிறார். சுதந்திர தின பேரணியில் RSS சேர்த்துக்கிறார், படையை சேர்த்துக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த இறுக்கத்தை ஆட்சி செய்கிறவர்கள் தமிழை சொல்கிறார்கள், தமிழரை சொல்கிறார்கள். பிரபாகரன் யாருக்காக போராடினார்? யாருக்காக? ஒரு இனத்திற்காக நாடடைய போராடியவன் தனக்கு பெரிய வீடு கடைய போராடல. மொத்த நிலப்பரப்பையும் தாய் நிலத்தையும் தன் தேசியனத்திற்காக ஒரு தேசமாக வென்றெடுக்க போராடியவன் தனக்கென்று 2 ஏக்கர் நிலம் வாங்கினா, 1/2 ஏக்கர் நிலம் வாங்கினாம் என்று ஒரு செய்தி இல்லை. நினைச்சு பாருங்க. பெத்த பிள்ளைகளுக்கும் பேரன்களுக்கும் பதவி கேட்டால் இந்த தலைவர்கள் இங்கே பெற்றோர் உட்பட அத்தனை பிள்ளைகளையும் தன் தேச விடுதலைக்காக களத்திலே பலியிட்ட தலைவன் இங்கே. என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள் இந்த தடையை உடைக்க, ஒரு தேசியனத்தின் மீது சுமத்தப்பட்ட இந்த அவமானத்தை, இந்த அசிங்கத்தை துடைக்க ஒரு சிறு முயற்சி எடுக்கல. ஆளுங்கட்சியா இருக்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க, எதிர்கட்சியா வரும்போது 7 பேரையும் விடுதலை செய்யணும் பாருங்க. இதில் நடந்த கொடுமையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அக்கா நளினியுடைய விடுதலை 2 முறை நீதிமன்றத்திற்கு வருகிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்கள், இதை நினைவில் வச்சுக்கணும், அப்பப்ப மறந்துடக்கூடாது. ஏன்னா தமிழனுடைய மிகப்பெரிய பலகீனம் மறதி. நம்மகிட்ட என்ன இருக்கு? வறுமை, அடர்த்தியான வறுமை, மீள முடியாத எழ முடியாத வறுமை. அதனுடைய குழந்தை அறியாமை. அந்த அறியாமையின் குழந்தை தான் மறதி. இது 3ம் தான் இதுவரை ஆட்சி செய்தவர்களின் முதலீடு.